குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தாத்தா ஒன்றுக்கிறாருல்ல, பாப்பா போய் பேசிக்கிட்டு இருக்கிறா. தாத்தா என்னென்னா செருப்பு தைக்கிறதுக்கு வந்து கேட்டார். நான் வந்து செருப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தார். உட்காந்தோன்னா பாப்பா கொண்டு போய் தண்ணி கொடுத்தா. தண்ணி கொடுத்தோன்னே நான் கொண்டு போய் டீ கொடுத்தேன். தாத்தா அக்கட்ட பாவம் மனம் இல்லாமல் இங்கேயே வந்து உட்காந்துட்டாரு. ஆனால் இவருக்கு வந்து வயசு 90 வயசு ஆகுது. இருந்தாலும் ஏன் இவ்வளோ வயசுலேயே நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க, வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்டேன். ஆனால் எல்லோரும் இருக்காங்க. நான் 90 வயசு ஆனாலும் சாக வரைக்கும் நான் சுயமாக கஷ்டப்பட்டு சம்பாரித்து என்னோடய உழைப்பில் தான் நான் சாகணும் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தா இப்போ திருட்டுத்தனம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, மற்றவங்க காசில் உழைச்சி வாழ்ந்துட்டு. அதையெல்லாம் பார்க்கையில் பார்த்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ வயசு ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து சம்பாதிக்கணும், தன்னுடைய காசில் தான் நம்ம சாப்பிடணும். அது இவர் சாப்பிட்றது ஒரு வேளை சாப்பாடு, மதியம் மட்டும்தான் சாப்பிடுவாருங்களாம்மா, காலையில் நைட்டும் சாப்பிட மாட்டார். இந்த ஒரு வேளை சாப்பாடு கூட நான் செருப்பு தைச்சி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. ஒரு செருப்புக்கே 10 ரூபா தான் வாங்குறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியெல்லாம் வாழ்கிறாங்க. என்னை பார்த்தோன்னே நான் 2 பேருமே, அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் என்கிட்ட யாருமே இப்படி உட்காந்து பேசினதில்லை. நீங்கள் இப்படி எங்கிட்ட உட்காந்து தன்னுடைய பேத்தி மகளாட்ட உட்காந்து பேசுகிறீங்கன்னா, அவர் எங்கேயும் எந்திரிச்சு போகாத டீ குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக கொண்டுருக்கிறாரு. எனக்கு இதை பார்க்கல, நல்ல மனுஷங்களை பார்க்கல எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னே மணி 9 ஆகுது. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துவோம், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். எல்லோரும் எந்த இனம் ஜாதியும் பார்க்காம நல்லபடியாக எல்லாத்துட்டையும் மனம் விட்டு பேசுங்க.